வணக்கம் மச்சி இவன்டா. ரெமோ மூவில லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல காதல் வரும். அது மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நிறைய சினாரியோஸ்ல வந்து காதல் வரும். அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நம்ம ஒரு 10 இது வச்சிருக்கோம். அந்த சினாரியோ படி அது ரியல் லைஃப்ல நடக்குமா இல்ல மூவில மட்டும்தான் நடக்குமான்னுட்டு ஒவ்வொரு ரேட்டிங் வச்சிருக்கோம். அதுல வந்து 3 இது வச்சிருக்கோம், 3 பிரிவாக. அதுல முதல் பிரிவு என்ன பிரிவு? அடிச்சு தூக்கு சாமி. இது வந்தீங்கன்னா சரி இந்த இந்த இது வந்து நம்ம ரியல் லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோவா வச்சுக்கலாம். அடுத்த ரேங்கிங் என்னது? அடுத்த ரேங்கிங் வந்து பேசி சால்வா போய்க்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா இருக்கும். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து 3வது ஒரு டயர் லிஸ்ட் இருக்கு. அந்த டயர் லிஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நம்ம மூவில மட்டும்தான் நடக்கும். ரியல் லைஃப்ல நடக்கிறது யாருக்காச்சும் 1-2% நடக்கும். நடக்காது, லவ்வே நடக்காதுங்க இங்கெல்லாம் யாருக்கு. அதில் வந்து வரிசையாக ஒரு 10 மூவி எடுத்து வச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா 96 ஸ்கூல் டேஸ் லவ். எல்லாருக்குமே வந்திருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்குன்னா வரல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ல ஒரு லவ் ஆச்சு இருந்திருக்கும்னுட்டு. உனக்கு இருந்திருக்கா? இருக்கு. அது வந்து ஒரு இளம் பருவம் அப்படிங்கிறதுனால பெருசா முளைக்கலை. சரி, அது மாதிரி ஒரு லவ் தான் 96. இது வந்து எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னுட்டு கேட்டா நடக்கும். மேக்சிமம் ஸ்கூல்ல வந்து அது லவ்வா இருக்குமான்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு க்ரஷ் வகையில ஏதோ வந்து அப்படி கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா நடக்கும் லவ். அது வந்து லைஃப் பார்ட்னர் வரைக்கும் போகுமா? அதுலயே ஆக மாட்டாங்களே. ஆனா லைஃப் பார்ட்னர் ஆக முடியாது. அதனால அடிச்சு தூக்க முடியுமா? அடிச்சு தூக்கு சாமி வராது. ஆமா, அதுல பேசி சால்வா போயிடும். ஏன்னா நிறைய இருக்கு ஸ்கூல் டேஸ் லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போயிருக்கு. ஆனா அந்த படத்துல போகல. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஒரு பயந்தாங்குழி ஆகி போயிட்டான். நீ ஒரு கோலை. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் லவ் இருந்தீங்கன்னா கான்பிடென்டா போய் பேசுங்க. அவ்வளவுதான். டயர் பேசி சால்வா போய்க்கிறோம். தூக்கி போடு. இதோ அடுத்தபடியாக நேயர்களின் விருப்பப்படி ரெமோ. ரெமோ படத்தை பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபிலிம்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிலிம்ல தான் நடக்கும். ஆனா அந்த படமா அந்த ஆல்பமா பார்க்கையில நிறைய பேர் அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த ஆல்பம்ல அதில் நடக்கிற ஒரு சீனை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க. என்னதான் கனெக்ட் பண்ணாலும் அது ஃபிலிம்ல மட்டும் தானே நடக்குங்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படிங்கிறதே நான் வந்து ஒரு ஃபிலிம்ல மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயம் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு தலைமை இறங்கி செய்வான். எஸ்கே ஃபேன்ஸ் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இது வந்து படத்துல மட்டும்தான் நடக்கும். இதை வந்து ரியல் லைஃப்ல யாரும் ஃபாலோவும் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஆமா, அந்த படத்துல பாட்டை மட்டும் கேட்டு ஜாலியா இருந்துக்காங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? தூக்கி போடு டைரக்டா. அதுக்கு அடுத்ததாக ஒரு எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் டு லவ். இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன். நூடுல்ஸ் மண்டை அந்த அந்த படம். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும். இது எப்படி தரமா இருக்கு? டோன்ட் ஹேவ் அ ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ட்டு இங்கிட்டு காதுல இருந்து பாட்டு படிக்க மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறுறது நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு ரைட் வே. அவங்களை புரிஞ்சுப்பாங்க. அந்த என்னமோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறலாம். அது வந்து ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதை வந்து அடிச்சு தூக்கு சாமி அப்படின்ட்டு தூக்கி மேல வைப்போம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒன் சைடு லவ். விடிவி நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரட்டா இருக்கும். ஆனா நான் படம் பார்த்ததில்லை. ஒண்ணுமே இல்லை. வினை தாண்டி வருவாயா வந்து ஒரு பார்த்த உடனே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுனால ரெமோக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் முன்னாடி கேட்காத. ரெண்டுமே ஒன் சைடு லவ்க்கும் அதுக்கும் எனக்கு பிரிச்சு சொல்ல தெரியல. அந்த இடத்துல ஒன் சைடு லவ் அந்த பொண்ணை பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணே பண்றானா அந்த பொண்ணை வந்து காலை பிடிச்சு ஒரு ரொமான்டிக் நல்லா இருக்கும். இதுக்கு குட்டி மூவியை கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் சைடு லவ் வந்து மேரேஜுக்கு போகுமா? இப்போ இதுல வந்து என்ன ரேட் பண்ண போற? சைடு லவ் வந்து மேரேஜுக்கு நிறைய பேருக்கு போகாது. ஏன்னா அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. ரியல் லைஃப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன் சைடா அந்த ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. கேட்டா ஒன் சைடு லவ் அப்படின்ட்டு அது வந்து அவங்களுக்கே தெரியாது. தெரியாம அவன் லவ் பண்ணிருப்பான். அதுக்கு போகுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருக்கும் போகுமானா ரொம்ப ஸோ அது வந்து பேசி சால்வா போய்க்கலாம் போடலாம். இல்ல அப்படின்னா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபின் படையா? தேவையா கோபிலே போட்டுடலாம். ஏன்னா ஒரு வாரமா நிக்கிறதுக்கு எதுக்கு அவன் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஒன் சைடு
அதனால இதுக்கு கொடுக்கப்பட்ட ரேட்டிங் இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் லவ். எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படிங்கிற டைரக்டரோட படம் தான் ராஜா ராணி. இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ படி வந்து நிறைய பேத்துக்கு செகண்ட் லவ் தான் ஓடிட்டு இருக்குது. செகண்ட் லவ், தேர்ட் லவ், என்ன லவ் ஆனாலும் போகலாம். எரரல் ட்ரெயின்ல தான் இந்த அடுத்த லவ். இப்படிலாம் பேசக்கூடாது, பாயிண்டா பேசணும். என்னதான் சொன்னாலுமே எரரல் ட்ரெயின்ல தான் இதாகும் செகண்ட் லவ். ஆனா ஆயிருக்கலாம். அதை வந்து நம்ம ஊர்ல நம்ம கலாச்சார ரீதியா வந்து அதை வந்து எப்படி பார்க்காங்கன்னா ஒரு தப்பா தான் பார்க்காங்க. இதுதான் தப்பு. இந்த செகண்ட் லவ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கும்னா வந்து முதல் லவ்ல வந்து பொண்ணு செத்து போயிருக்கும். ராஜாராணி படத்துல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு செத்து போயிரும். ஸோ ரெண்டாவது பொண்ணு அவனை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க வீட்டுல பார்த்து. கடைசியாக தான் அவனுக்கு வந்து அவகிட்ட லவ் சொல்லணும்னே தோணும். சொல்லி ஜாலியா இருப்பாங்க. ஜாலியா. ஸோ இது வந்து எல்லாரும் இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, சிலர் இருக்காங்க. சிலர் இருக்காங்க. சிலர் இருப்பதால் இதற்கு கொடுக்கப்படும் நடுநிலையில போட்டுருவோமா? நடுநிலை பேசி சால்வா போய்க்கிடும். அரேஞ்ச் மேரேஜ் அதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க ஒரு சண்டே சச்சரவு எல்லாத்தையுமே வந்து அந்த படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்துறவங்களுக்கு தெரியும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி லவ்வுக்கு போறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த லவ்வும் ஃபுல்லானா ஆகல, சும்மா ஒரு லவ்னு இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணுனால மூவ் ஆன் பண்ண முடியல. அப்போது கல்யாணம் முடிஞ்சு வச்சிருந்தாங்க. அரேஞ்ச் மேரேஜில் வந்து ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுதாங்க. ரெண்டு பேருமே இல்லை, இவன் வந்து அவளுக்கு பிடிக்கும், இவாளுக்கு வந்து அவனை அந்த அளவுக்கு பிடிக்காது. அவன் வந்து ஆனால் நல்லவன். அதுக்கடுத்து ரெண்டு பேருக்குள்ள காதல் வருதுதான் இந்த இதுக்கு. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜாராணியில அப்படி இருக்க மாட்டாங்க, இதுல இருப்பாங்க. ஏழை இதுல வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்காங்க. அவ லவ் பண்ணிருப்பாளோ? ஆமா, அதான் நான் படம் பார்க்கலன்னு சொன்னேன். இதுவுமே ஒரு நல்ல ஒரு இது. நல்ல மனிதன் கிடைச்சாம்னா, நல்ல மனிதன் மீன்ஸ் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாம்னா அது வந்து கரெக்டா தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடிச்சு தூக்கு சாமின்னு நான் போடலாம் கொடுத்துருங்க. அடுத்த ஜானர் இதை வந்து நீங்க வந்து லவ்வா பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, ஆதித்யா டிவில முழுக்க போட்டு காட்டுவாங்க, அதுல பார்த்துருப்பீங்க. எனிமி டு லவ். அந்த சினாரியோல நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா, சிவா மனசுல சக்தி. ஹலோ சக்தி, நான் சிவா. ஹலோ வெயிட், உன் கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, இஷ்டமும் இல்லை. என்னடா குட் பை. எப்படி கிளாரிட்டி? ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட்ல வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஃபர்ஸ்ட்ல பிடிக்கும். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல ரெண்டு பேருமே பொய் சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வரும்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்கும் இல்லையோ, நீ அவனை கலாய்க்க அவன் என்ன கலாய்க்க அப்படின்னு மாறி ஏர்போர்ட்ல இருந்து எப்படியும் ரன்னிங்ல இறங்குவாங்க. அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் மாறி அவங்களே காமிச்சுப்பாங்க. ஆனா ரெண்டு பேத்துக்குள்ள லாஸ்ட் லவ் வந்துடும். ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சு சண்டை. கொடி படத்துல மாதிரி விரோதியாவே இருக்காங்க. கொடி படத்துல மாதிரி விரோதியாவே இருக்காங்க. திடீர்னு எடுத்து குத்திடக்கூடாது பொருள் எடுத்து, அததான் பயமா இருக்கு. அதனால இதுக்கு கொடுக்கப்படும் டயர் லிஸ்ட் சொல்லு, பேசி சால்வா போயிடும். கடைசி இன்னும் 3 தான் இருக்கு. 3 என்னத்தையும் ரைட் பண்றோம். ஏதாச்சும் தப்பா ரைட் பண்ணோம்னா நீங்க கமெண்ட்ல திருத்திக்கோங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து டாக்ஸிக் லவ். டாக்ஸிக் அப்படி இந்த மாதிரி ஜேனர்ல தேடுறப்ப வந்து எங்களுக்கு கிடைச்ச படம் லிஸ்ட்ல எல்லாம் எல்லாத்துலயும் வந்து ஒருத்தர் இருந்தார். யாரு? தனுஷா. ஏண்டா நானா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? ஆனா நாங்க தனுஷ் மூவியே எடுக்க மாட்டோம். சரி, அவர் வந்து மூவில மட்டும் தான் அப்படி இருப்பாரு, ரியல் லைஃப்ல அப்படி இருக்க மாட்டாரு. ரியல் லைஃப்ல வேற மாதிரி இருப்பாரு. அதனால பேச்சுலர் மூவி எடுத்திருக்கோம், ஜிவி பிரகாஷ் மூவி. காதல் பூக்கும் பூவே சாரல் வீசை. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும் அவங்க வந்து அந்த படத்துல சேர்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி எதுக்காகவும் இருக்காது. ஆனா அந்த பொண்ணு அப்படி இருக்காது. அவ வந்து அந்த பெத்த பிள்ளையை எப்படியாவது பெத்து எடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் என்ன செய்வான்? எல்லா வேலையும் ரெண்டு பேருமே பிசிக்கலுக்காக தான் பழகுதாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து மாறுது. அந்த பையன் வந்து ஒரு கருவா உருவானோன்னா அவளோட மனசு ஒரு தாய்மை வெளிவந்துருது. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு நாங்க நினைக்கிறோம், டாக்ஸிக் லவ்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க இது வந்து டாக்ஸிக் லவ் அவன் என்னெல்லாம் செய்வான் தெரியாதோ, போய் அடிக்க போவான், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடும். ஒரு மனுஷனால அவ்வளவு தூரத்துக்கு எப்படி போக முடியும்? டாக்ஸிக்கா இருக்கனால போக முடியும். ஓகே டாக்ஸிக் தான்.
ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து சஸ்டெயின் ஆகாது. ஆகவே ஆகாது. ஸோ இந்த டயருக்கும் கீழே ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதை போட்டுருவோம். ஆனால் நாங்கள் எங்கிட்ட அந்த டயருக்கு கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? அதில் தூக்கி போட்டுருவோம். என்ன படிக்கட்டு மாதிரி வருஷம் கிடைக்குது, யாரு ஜெயிப்பா யாரு எதுமானே தெரியல டயர் லிஸ்ட்ல. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அடுத்த இது வந்து எனக்கு பிடிச்சது, ஆனா எனக்கு நடக்காதுன்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு இது லிவிங்ல இருக்கையில லவ் வருது. லிவிங்கே ஒரு இதனாலதான் வருது. இல்ல, லிவிங்ல இருக்கிறதுல ஒரு லவ் வந்து அது வந்து ஒரு மேரேஜுக்கு போகுமா? அதுக்கு முன்னால ரெண்டு பேரும் 50-50ல இருந்து தான் லிவிங்க்கு போறாங்க. லிவிங்லவே 100 மாறுமா இல்ல 50ல இருந்து குறைஞ்சிருமா அப்படிங்கறத கேள்வி. அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க படம் ஓ காதல் கண்மணி. ஸோ ஓ காதல் கண்மணிக்கு என்னன்னா, லிவிங்ல இருக்கையில ஒரு கேம் டெவலப்பர், ஒரு ஆர்கிடெக்ட் பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் இன்சிடென்ட்ல மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மறுபடியும் ரெண்டு பேரும் பேசுறாங்க. மறுபடியும் ஒரு மேரேஜ்ல பார்த்தாங்க, பேசுறாங்க, பேசி முடிச்சு லிவிங்ல போறாங்க. ரெண்டு பேருமே என்னன்னா அவங்களோட இது கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் வந்து ஃபார் ஃபூல்ஸ், கல்யாணம் மேரேஜ் இஸ் ஃபார் ஃபூல்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. போகும்போது லாஸ்ட் லிவிங் முடியும் போது அவங்க ரெண்டு பேரும் ஃபாரினுக்கு போனோம் அப்படின்ட்டு முடிவு எடுக்காங்க. அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் வருது. அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரியல் லைஃப்ல நடக்குமா? லிவிங்கே நடக்குமான்னு லிவிங் நடக்கும், ஆனா நம்மளுக்கு நடக்காது. நடக்கிறவங்களுக்கு நடக்கும். சரி, யார் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஆனா லிவிங்ல உள்ளவங்க கல்யாணம் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். லிவிங்க்கு போறதே கல்யாணம் பண்ணதுக்கு இல்லைங்க, லிவிங்க்கு மட்டும் தான் போறாங்க அப்படின்னு நம்ம பொட்டம் பொதுவா சொல்லிட முடியாது. 50-50 எடுத்துக்கிடுவோமா? 50-50 எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அதனால பேசி சால்வா போய்க்கிடும். சரி, ஓகே. அடுத்ததாக கடைசியா ஒரே ஒரு சினாரியோ தான் இருக்கு, டிராவல் டைம் லவ். அது எப்படி இருக்குன்னா, டிராவல் அப்போ வந்துட்டு இல்லை, ஒரு டிராவலுக்காக போறாங்க. அந்த இடத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஸ்கூல் காலேஜுக்கு போவதுனால ஒரு பஸ் ஸ்டாப்ல போறது. ஆமா, போற அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு லவ். அது மேரேஜுக்கு போகுமா? அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க மூவி தான் அலைப்பாயுதே. நல்ல ஒரு காதல் கதை. இதுலயுமே ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டு பேருக்கு பிடிக்காம போவோம். இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோ. நீ வந்து இந்த சினாரியோலே வச்சுக்கோ, பஸ் ஸ்டாப்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குற பொண்ணை கல்யாணம் முடிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு சில ஊர் சைடுகள்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாப்லவே சுமார் ஒரு பொறுக்கி பசங்க தான் நின்று வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி புத்தம் பொதுவா சொல்லாத, எல்லாரையுமே அப்படி வந்து ஜென்ரலைஸ் பண்ண கூடாது காய்ஸ். ஜென்ரலைஸுக்கு சொல்லலாம். பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் நீங்க சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீங்க எதுவும் ஒரு இது உங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளான மொமெண்ட் நடந்திருக்கா இல்லையான்னு கீழே சொல்லிட்டு. அப்படி சொன்னா அவங்க தப்பு தான். பஸ் ஸ்டாப்ல நிக்கிற நம்மளும் பஸ்ஸுக்காக போறோம், அவங்களும் இதுங்காங்க. திடீர்னு வாரணம் ஆயிரம் மாதிரி அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணதுக்காக எவ்வளவு பேர் வராங்க. ஒரு கூட்டமே இருக்கு அந்த சிச்சுவேஷனுக்காகவே வராங்க, அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இப்போ வாரணம் ஆயிரம்ல பார்த்தோன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணதாங்க. அப்படி அவருக்கு ஒரு மாதிரி பின்னி பெடல் எடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பஸ் ட்ரெயின்ல போயிருக்கியா? உனக்கு பின்னி பெடல் எடுத்திருக்கா? என் பக்கத்துல இருக்க வடக்குங்க வேலை இருக்கும், பாய் இருப்பேன். அதனால இந்த மாதிரி டிராவல்ல ஸ்டார்ட் ஆகுமானா படத்துல ஆகுது, நிறைய படத்துல. இந்த படம் அப்புறம் கீதா கோவிந்தமா அப்படிதான் வரும். ஒரு பஸ்ல வச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் ஆகுது. பட் நேர்ல ஆகுமா? யாரும் பஸ்ல பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு ரியல் லைஃப்ல தெரியல. ஸோ இதுக்கு வந்து எனக்கு இந்த படம் பிடிக்கிறதுனால நடுநிலையில சரி, கடைசி இறுதிக்கு வந்துட்டோம். வந்ததுல இதுல வெற்றி அடைஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் டு லவ். அரேஞ்ச் மேரேஜ் வெற்றி கொடுத்து வச்சிருக்கோமா? அரேஞ்ச் மேரேஜுக்கு நீங்க தான் கொடுத்தீங்க. எனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு கொடுத்து அதெல்லாம் கிடையாது. வெற்றியாக வந்து 2 படம் அடிச்சு தூக்கு சாமி அப்படின்ட்டு 2 படத்தை கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் டு லவ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சிருந்தீங்கன்னா பத்திரமா பார்த்து அதை அடுத்த நிலைமைக்கு எடுத்துனா அவங்களோட கேரக்டர் தெரியும், அவங்க என்ன மாதிரின்னு தெரியும். ஸோ நமக்கு ஒத்து வருவாங்களா, நம்ம கேரக்டருக்கு அவங்க கேரக்டர் ஒத்து வருமான்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோட இது வந்து இதை பாருங்க, இதுல நிறைய வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஆமா, இந்த டயர் லிஸ்ட்லாம் நீங்களும் கீழே கொடுக்குறோம், அதை நீங்களும் பண்ணி கஃபுல் பண்ணி என்னத்தையாச்சும் ஒன்று கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் டு லவ். ஆனால் இங்கே நிறைய கொடுக்கப்பட்ட படங்கள்ல வந்து
பேசி சால்வாக போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நடுநிலை தான். பலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்கும், நடக்காமலும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா படத்தோட லவ்வும் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. ரொம்ப நாளாக வந்து சூப்பாய்ஸில் வீடியோவே போடல. இனிமேல் கரெக்டாக வரும்ன்ட்டு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதே தான் போன வீடியோலையும் சொன்னோம், அதுவும் அப்படி தான் இருந்தது. ஸோ துடன் விடைபெறுகிறோம். பை பாய்.